நல்ல தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்கிறது ஆஃபீஸில் தூங்குறது இல்லை, வீட்டுக்கு போனவனையும் நல்லா உழைச்சதுக்கப்புறம் வர தூக்கம். அந்த தூக்கம் நல்லா இருந்தால் தான் மறுநாள் காலைல நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எழுந்து அடுத்த நாள் வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். நீங்கள் அப்படி தூங்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம தெரியாமல் படுத்தா கூட திட்டுவாங்க நம்மளை. ஆக்சுவலாக வடக்கு பக்கம் தலை வச்சு ஏன் தூங்கக்கூடாது உங்களுக்கு தெரியுமா? வடக்கு பக்கம் நாம் ஏன் தலை வச்சு படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு காந்த புலம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காந்தத்துக்கு 2 துருவங்கள் இருக்குது, வட துருவம் தென் துருவம். இப்போது ஒரே துருவங்கள் ஒன்று விலக்கிக்கொள்ளும், எது துருவங்கள் ஒன்று சேர்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ வட துருவத்துக்கு நேர் மின்னோட்டம் இருக்கும், அதேமாரி தென் துருவத்துக்கு எதிர் மின்னோட்டம் இருக்கும். இப்போ நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தலை நேர் மின்னோட்டம், அதேமாரி கால் அப்படிங்கிறது எதிர் மின்னோட்டம். இப்போ நம்ம வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்கும்பொழுது என்ன ஆகும்னா நேர் மின்னோட்டங்கள் 2 ஒன்று சேரும். அப்படி சேரும்பொழுது நமக்கு பல ஆபத்துகள் வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதய நோய்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உயிர் சக்தி தேவையில்லாமல் விரயமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம தூங்கும்பொழுது நமக்கு காலைல எழுந்துக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்காது, அந்த நாள் ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் காலகாலமாக நம்ம முன்னோர்கள் வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெற்கு பக்கம் தான் தலை வச்சு தூங்கணும் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக சொல்லி வராங்க. இதே மாதிரி நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகளோட நான் அடுத்த ஒரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com